ஆளுக்கு ஒரு காணி, ஒரு ஏக்கர் 33 சென்ட் உங்க கிராமத்துல எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் பிரிச்சுக்கங்க, வேற எதுவும் பண்ணிக்காருங்க, எங்க இருக்கோ அதை நீங்க பிரிச்சுக்கங்க அப்படின்னு போட்டாங்க. ஆனா நில பகிர்தல் நடக்க வேண்டும், நில பகிர்தல் நடக்க வேண்டும், அது தெளிவா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நில அடிப்படை உரிமையாக்க வேண்டும். ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமை தான் இருந்துச்சு. அடிப்படை உரிமையா இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்தி வாழாத ஒரு வக்கீல் தெரியும். போதும் நல்ல வாரம் பக்திவாளா அப்படின்னு ஒரு மூத்த வழக்கறிஞர் இப்போ இந்த ராமஜெத்மலானி எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சீனியர் வழக்கறிஞர், அரசியல் படிக்கிறவங்க தெரியும். அவர் தான் முதல்ல கேரளாவில் கேசவானந்த பாரதி கேரளா கவர்மெண்ட் வந்தது. அந்த வழக்குல அவர் தான் அந்த 13 ஜட்ஜி இருக்கிற பெஞ்சை கூப்பிட்டார். இது வரைக்கும் அப்புறம் நடக்கல. அதெல்லாம் நிலத்தை நீங்க கான்ஸ்டிடியூஷன் உரிமை வைக்கக்கூடாது, அடிப்படை உரிமையா இருக்கும். ஏன்னா அவன் என்ன பண்ணா நிலம் பகிரப்படல. அப்ப யார்கிட்ட லேண்ட் பேங்க் இருந்துச்சோ அதை அவங்க அடிப்படை உரிமைன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு புரியல? ஏற்கனவே நிலம் பகிரப்படல அப்படி இருக்குது. அப்புறம் அதை போய் அடிப்படை உரிமை வச்சுட்டா லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், சீலிங் பண்ண முடியும், இதுக்கு மேல நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு பண்ண முடியாது. அப்ப அது போல எல்லாம் பண்றது பிரச்சனை வந்ததுனால கான்ஸ்டிடியூஷன் திருத்தமே நிலத்துக்கு தான் இங்க வரைக்கும் நடக்குது. கான்ஸ்டிடியூஷன்ல சட்டத்துல திருத்தம் நடந்திருக்குது, சட்டத்தில் திருத்தம் நடந்திருக்குது, அதை நான் மாற்று சொல்ல. அரசியல் சாதன உரிமையில முதல்ல திருத்தம் நடந்திருக்கு நிலத்துக்கு. நிலம் அடிப்படை உரிமை நமக்கு தேவையில்லை. சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் அது நமக்கு தேவை. நிலத்தில் சுரண்டல் நடக்கும், நிலத்தில் சுரண்டல். அங்க நாம என்ன செய்யணும்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதைதான் நம்ம பேசணும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்ல இவ்வளவு நிலத்துக்கு மேல உச்சவரம்பு பொறுத்தவன் இருக்கக்கூடாது, வரம்பு கட்டணும். உச்சவரம்பு கட்டணும், இத்தனை ஏக்கருக்கு மேல நீங்க எல்லாம் வச்சிருக்க கூடாது, ஒரு நிலச்சி வாழ்ந்தாக்க வரம்பு கட்டணும். இந்த வரம்பு இந்த எல்லையும் கட்டினது எந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிப்படை? அது சுரண்டலுக்கு எதிரான உரிமையிலிருந்து கழுத்து. எந்த சட்டம் போட்டாலும் அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது, இருந்தா அந்த சட்டம் செல்லாது. எந்த ஒரு சட்டமும் எல்லா சட்டமும் பவுண்டேஷன் நமக்கு அரசியல் சாசனம் அதற்கு எதிராக எந்த ஒரு சட்டமும் இயக்க முடியாது. இப்போ இந்த நிறைய பேரோட நிலத்தை அது பறிக்குது. இப்போ 150 ஏக்கர் வச்சிருக்காரு, உனக்கு 90 ஏக்கர் தான் வச்சிருக்கணும், 40 ஏக்கர் 60 ஏக்கர் உனக்கு வரம்பு சீலிங் நான் புறம்போக்காகிறேன்னு போனா அது அவனுடைய அடிப்படை உரிமையை பாதிக்குது இல்ல. அவன் நாளைக்கு போய் அந்த சட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அவனுக்கு பதில் சொல்ல அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு ஒண்ணு இருக்குமா, அதை நீ பார்க்கணும். நீ மத்தவங்க சுரண்டாத அப்படின்னு சொல்றதுக்கு அப்போ கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப அடிப்படை சரியா இருக்கு. நிலம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வும், நிலம் சம்பந்தப்பட்ட தகவல்களும், நிலம் சம்பந்தப்பட்ட பாடங்களும் காலங்காலமாக மறைக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க முதல்ல கற்பின்ற செய்திக்கு இன்னும் வரல. நிலத்தை பற்றி சொல்லும் பொழுது கற்பி அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும், படிச்சு ஒன்று சேர்க்கலாம். ஏனால் அது மிக தெளிவாக நில வரலாறு, நில நிர்வாக வரலாறு எந்த பாடத்திலையும் கிடையாது. நில வரலாறு, நில நிர்வாக வரலாறு, லேண்ட் டென்யூர் வரலாறு. நான் தமிழகம் முழுவதும் எல்லா தாலுகாக்களுக்கும் நான் பயணித்திருக்கேன். 2003ஆம் ஆண்டிலிருந்து இன்று தேதி வரை பயணத்திலேயே இருக்கு. மிக சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர் தஞ்சை மாவட்டங்களில் சீனிவாச ராவ் ஆம்பளடாங்க. அவரோட வரலாறு, அவரோட களப்பணி ஃபீல்டில் போய் பார்த்ததுக்கு பிறகு சீனிவாச ராவ் தான் என்னுடைய ஆசான குரு. மனசுல எனக்கு முரண்பாடுகள் தனிப்பட்ட கொள்கை அளவில், வாழ்க்கை முறை அடிப்படையில் சில இது இருந்தாலும் சமூகத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்ற ஒத்த புள்ளியில் அதை பார்க்கும்போது சீனிவாச ராவ் தான் பிறந்தது பாண்டியன் நான் எடுத்துக்கொள்ள அப்படின்னு பார்க்க தலைவர் போல ஆளுமையாக இருக்க மாட்டார். சும்மா ஒளிந்து தேகம் பேசணும். அது ஒரு கர்நாடக ஒரு ராவ் சமூகத்தை சேர்ந்த ஆள். முழுமையாக தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டம் நிலக்கிழாரியம் கேபிட்டலிசத்துக்கு தாத்தா நிலக்கிழாரியம் மிகவும் அதிகமாக தலைவர் தாடிய பகுதிகள்
ஆனா அவர் வந்து பெருசா மாத்தி தஞ்சாவூர்ல மாத்திட்டாரு அப்படின்னு நான் சொல்ல. அவர் ஒரு வேலையை செஞ்சார். அந்த வேலையை நான் திட்டமிட்டேன். அதை நான் அப்படியே எடுத்துக்கணும்னு முடியும். அந்த காலத்துல வந்து ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கணும்னு வெள்ளைக்காரங்க சொன்னாங்க. ROR ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ். நிலத்தில் பணிபுரிகின்ற அனைவரும், நிலத்தில் பணிபுரிகின்ற அனைவரின் பெயரும் அந்த பதிவேட்டில் இருக்க வேண்டும். எந்த நம்பரில் அவங்க இருக்கிறாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நில உடைமையை தான் பேசுது, நில உரிமையை பேசுது. நில உடைமையை தான் பேசுது, நில உரிமையை பேசுது. ஹோல்டிங் தான் பேசுது. ஹோல்டிங் யார் கையில் இருக்கு? யார் குடிவாரத்திலேயாவது விழுறாங்க. குடிவாரம் மேல்வாரம் எல்லாம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் டீப்பா பேசுறேன். குடிவாரத்துல யார் பூமியில இருக்காங்க அவங்க பேரை பதிவு செய்து கொடுங்க அப்படின்னு வெள்ளைக்காரர்கள் பண்ணாங்க. பாண்டிச்சேரியில பிரெஞ்சு அரசாங்கம், இது போல ஒரு ROR பாண்டிச்சேரியில ROR. அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரெஞ்சுக்காரர்கள் ரெட்டியார்களுக்கும் முதலியார்களுக்கும் பிராமணர்களுக்கும் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட நில உடைமைதாரராக அவங்க கிட்ட லீஸ் கொடுத்துருவாங்க. நீங்க இத்தனை ஏக்கர் வச்சுக்கலாம், கிராமம் வச்சுக்கலாம், அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவர்கள் வன்னியர்களையும் ஆதி திராவிடர்களையும் உழைக்கும் தொழிலாளர்களாக அங்க வேலை செய்வாங்க. இப்ப யார் யாரு எந்தெந்த பூமியில எந்தெந்த சர்வே நம்பர்ல அந்த வண்டி இருந்தாரு, ஆதி திராவிட வண்டியில இருந்தாரு, அந்த ROR நடக்கல, ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் நடக்கல. அதே நேரத்துல பாண்டிச்சேரி விட்டா உங்களுக்கு தென்னார்காடு மாவட்டம் விட்டா அடுத்து தஞ்சை மாவட்டம், ஒரு மாவட்டம் விட்டு அடுத்த மாவட்டம். தஞ்சையில தமிழ்நாடு முழுக்க வெள்ளைக்காரர் என்ன செஞ்சாரா, நீங்க ROR கொண்டு வாங்க, யார் பூமியில வேலை செய்யறாங்களோ அவங்க பேரை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் ROR தஞ்சை மாவட்டத்தை தவிர மீது எந்த மாவட்டங்களிலும் முழுமையாக தொகுக்கப்படவே இல்லை. நீங்க கூட நீங்க ஆர்டிஐல யூடிஆருக்கு முந்தைய பிரீவியஸ் ரெக்கார்டுகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் உரிமை சட்டமன்றமாக நீங்க ROR கேட்டீங்கன்னா கிடைக்கும். சட்டம் தமிழகம் முழுக்க போடப்பட்டது. ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் என்ற சட்டம் தமிழகம் முழுக்க போடப்பட்டது. ஆனால் ரெக்கார்ட் ஆனது எங்க அப்படின்னா தஞ்சை மாவட்டங்கள் மட்டும். ஏன் ஆச்சு அப்படின்னா சீனிவாசர் அவருடைய இயக்கத்தோடு என்ன செய்யறாரு, ஊரூரா போறாரு, கிராமம் போறாரு. அன்னைக்கு வட்டாட்சியரை விட கோட்டாட்சியர், சப் கலெக்டர், அவரை பார்க்கறது பெரிய விஷயம். ரொம்ப தூரம் தாலுகா நம்ம கிட்ட பிரிச்சு போட்டோம். ரைட்டா? அந்த ஒரு குடியானவனுக்கு அந்த ரயத்துக்கு அவன் தன்னுடைய பெயரை, நான் இந்த நிலத்துல இந்த சர்வே நம்பர்ல நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், நான் குடிவாரத்துல இருக்கேன், நான் குத்தகை எடுத்திருக்கேன், அல்லது நான் உழவனா இருக்கேன், நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பதிவேட்டுல அவன் பேர் அவங்க பதிவு செய்வது போய் பதிவு செய்யலாம் நீங்க மாட்டான். முழுக்க சர்வே காலையில காட்டு வந்தா சாயங்காலம் வெளியே இருக்கு. ரைட்டுங்களா? லேட்டா வந்தாலே சாணிப்பான சவுக்கடி வரலாறுலாம் உண்டு. ஆக இவர் தன்னுடைய தோழர்களோடு அனைத்து கிராமங்களுக்கும் பயணிக்கிறார். கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக பயணிக்கிறார். அனைத்து கிராமங்களுக்கும் பயணித்து அவருடைய பெயரை எழுதி எந்த புல எண்ணில் எந்த நம்பர்ல யார் இருக்கிறாங்கன்னு எழுதி ஆவணப்படுத்தி அதனை அந்தைய சப் கலெக்டர் ஆபீஸ்ல கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து அந்த பதிவேட்டை உருவாக்கினார். மத்த நிலம் புரட்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, சட்டத்துக்கு எதிராக புரட்சி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அவர் காலகட்டத்திலேயே கல்கத்தாலாம் உங்களுக்கு எல்லாரும் கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க நடக்குது. இவர் ஒண்ணுதான் செஞ்சார், ஆவணங்களை இவங்க பேரை ரெக்கார்ட் பண்ணி வச்சு 60க்கு பிறகு நில சீர்திருத்தம் 63ல இருந்து 67 வந்ததுக்கு பிறகு உழுதவனுக்கே நில சொந்தம் அடிப்படையில் நிலத்தை இறக்கணும், பட்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆதாரமாக இது பயன்பட்டது. இவங்க இத்தனை ஆண்டுகளா 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா இருப்பதற்கு இதை விட வேறு ஆதாரம் தேவை. கரெக்டா? இல்லாட்டி நிரூபிக்க முடியாது. நிலத்தை உங்களுக்கு நிலம் அந்த தஞ்சை மாவட்ட கல்லர்களுக்கும் தஞ்சை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு நிலம் இறங்கிருக்கு, நிலம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது தோழர் சீனிவாசன் அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உந்துதல். ஆக அதுதான் என்னுடைய வேலையாகவும் இருப்பது. அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு
சட்டத்துக்குட்படி எந்தெந்த ஆவணங்களை அரசு மக்களுக்கு எதிராக பராமரிக்காமல் விடுகிறார்களோ அந்த கேப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஃபில்அப் செஞ்சு வைக்கணும் அப்படின்றதும், நிலம் என்பது மிகப்பெரிய ஆய்வுக்குரிய பொருளாக இருக்கிறது, ஆராய்ச்சிக்குரிய பொருளாக இருக்கிறது. அதனை பற்றி பெரிய அளவிலே வெளியீடுகள் இல்லை. நிலங்களை பற்றி ஆய்வு டிஸ்கஷன் கிடையாது. அப்போ நாம் அதற்கு ஒரு ஆய்வாக வேலை செய்ய வேண்டும். நேரடியாக களத்திலே சந்திக்கிறோம், அவனுக்கு என்ன பிரச்சனை, அது சட்டத்துல எந்த இடத்துல அதை போய் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கு, பிரச்சனைக்கு சட்டத்துல எந்த இடத்துல ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கு, திருத்த வேண்டியிருக்கு, முறுக்கி விட வேண்டியிருக்கு, மாற்றி வைக்க வேண்டியிருக்கு, சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்படி என்பது எடுத்து சொல்றதுக்கு ஆள்